இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 38 ஊர். குறள் எண் 375. நல்லவை எல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. நல்லவை எல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் செல்வத்தை ஆக்குவதற்கு நல்லவை எல்லாம் தீயவாய் அளிக்கும், அதுவே இன்றி தீயவை தாமும் நல்லவையாய் ஆக்கும் ஊழ் பயத்தான் என்கிறார். செல்வம் சேர்ப்பதற்கு என்று செய்கின்ற நல்ல முயற்சிகள் கூட சில நேரங்களில் தீமையாக முடிவதுண்டு. அப்படியே சில நேரங்களில் தீய முயற்சிகள் நல்லவையாக மாறுவது உண்டு. அதற்கு காரணம் ஊழ்தான். காலமும் சூழலும் செயலும் நல்லவையாக இருந்தும் ஆனால் பொருள் ஈட்ட அவை ஒத்து வராமல் போவதும், காலமும் சூழலும் செயலும் தீமைகளாக இருந்தும் பொருள் அதுவாக வந்து விடுவதும் சூழலால் தான். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காங்க. பொருள் ஈட்டி சேர்க்க முயற்சி செய்கையில் ஊழ் வலிமையால் நல்லவைகள் எல்லாம் தீயவைகளாகவும் தீயவைகள் எல்லாம் நல்லவைகளாகவும் மாறிவிடலாம். காரணம் ஊழ்தான். அதனால தான் ஊழ், ஆகூழ் போகூழ். இப்படி ஊழாளால் நல்லவைகள் எல்லாம் தீயவைகளாகவும் தீயவைகள் எல்லாம் நல்லவைகளாகவும் மாறிவிடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஊழால் தான். எவ்வளோ அற்புதமாக அவர் சொல்லியிருக்கார் பாருங்கள். சில பேர் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு வேலை செய்யுது பண்ணுவான், பொருள் ஈட்டுறதுக்காக சம்பாதிப்பான். ஆனால் அது தீமை, அது கிடைக்காது அந்த பொருள். அது காரணம் நல்லா தான் செய்கிறான், ஆனால் முடியாது. அது மாதிரி கெட்டவங்கள் சில சமயத்தில் நல்ல சூழ்நிலையும் இருக்கும், கெட்ட சூழ்நிலையும் இருக்கும். செயலும் நல்ல செயலாக இருக்காது. ஆனால் அவனுக்கு செல்வம் கிடைச்சிடும், பொருள் கிடைச்சிடும். அது என்ன காரணம்னா சூழ் தான். இப்போ எவ்வளோ தெரிஞ்சுக்கணும் இதில். அதாவது சூழ் தான் காரணம். நம்ம என்ன சொல்லுவோம், முற்பிறவியினுடைய பயன், அதனால தான் அப்படி நடக்குது நம்ம சொல்லிக்கிடுவோம். ஆனால் தெய்வப்புலவர் என்ன சூழ் தான் காரணம் அப்படி சொல்கிறார். மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள், வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம்.